பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்குமே இயேசுவின் நாமத்தினாலே நன்மைகள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காணிக்கை. இந்த காணிக்கை தசமபாகம், இந்த காணிக்கை தசமபாகம் சபைக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன ஒரு விஷயம், முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னாக்க, ஒரு கூட்டம் ஊழியர்கள் காணிக்கை கேட்குறாங்க, காணிக்கை கேட்டு பெரிய அளவில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம். காணிக்கை கேட்குறாங்க, காணிக்கை வச்சு தான் ஊழியத்தை பெருசாகிட்டாங்க, இன்றைக்கி வசதி வாய்ப்பாக போயிட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போனால், ஊழியத்தை வச்சு ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடி தியாகத்தோடு ஊழியம் செஞ்சவங்க இன்றைக்கி தியாகத்தோடு ஊழியம் செய்யலை, பிஸ்னஸ் மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஒன்று. சிலர் காணிக்கை மட்டும் வாங்குறாங்க, சிலர் காணிக்கை கொடுக்கக்கூடாது, காணிக்கைலாம் என்ன பண்ணுறது வஞ்சித்து வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மைதாங்க, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும். ஒரு ஊழியக்காரன் உங்களை வஞ்சித்து காணிக்கை வாங்குறான்னா, ஒரு ஊழியக்காரன் காணிக்கைக்காக உங்கள்கிட்ட பேசுகிறான், காணிக்கைக்காக உங்கள்கிட்ட ஏதோ ஒரு காரியம் செய்கிறான்னா, கண்டிப்பாக அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். சரிங்களா? அதனால் நம்ம காணிக்கை கேட்குறவங்களும் நாம் குறை சொல்லலை, காணிக்கை கொடுக்குறவங்களையும் நான் குறை சொல்லலை. காணிக்கை கொடுக்கறது உங்களுடைய காரியம், காணிக்கை கேட்குறது அவங்களுடைய. இதுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு கர்த்தர் கொடுப்பார்னு வச்சுங்க. ஓகே, நம்ம அதை பற்றி பேச வரல. ஏன் காணிக்கை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, காணிக்கை வாங்குறதுனால என்ன தப்பு, கொடுக்கறதுனால என்ன தப்பு, காணிக்கை எப்படி வந்துச்சுங்கிறது தான் உங்களோட நான் பேச போகிறேன். பொதுவாகவே இன்றைக்கி சபை மக்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வஞ்சிக்கிற ஒரு பிரசங்கம் ஒன்று உண்டு. கர்த்தர் உனக்கு நீ கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு நீ காணிக்கை கொடுத்தா உனக்கு ஒரு வீடு கட்டப்படும். பொதுவாக ஒரு ஊழியக்காரர் போவார், ஒரு ஊழியக்காரர் தப்பாக நினைக்க வேணாம், ஒரு ஊழியக்காரர் போகும்போது, ஐயா எங்களுக்கு ரொம்ப விசுவாசி சொல்லுவாங்க, ஐயா ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்கு, நான் என்ன செய்ய முடியல, ஒரு வீட்டு வேலை நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஊழியக்காரரை பார்த்து விசுவாசியை பார்த்து ஊழியக்காரர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் கர்த்தருக்கு ஒரு காணிக்கை செலுத்துங்க, அதனால தான் நீங்கள் காணிக்கை கொடுக்கறதுனால தான் உங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை போராட்டம்னு சொல்லுறது. இதை மாதிரி நிறைய காரியங்களை நம்ம கேட்டது உண்டு, பார்த்துருக்குறோம். அப்போ காணிக்கை கொடுக்கலன்னா அவங்க கர்த்தர் சொல்லுவார், கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, காணிக்கை கொடுக்கலாம் சபிக்கப்பட்டவங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவார். இப்படி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா காணிக்கை பிரச்சனை, காணிக்கையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்குது. அதனால் வஞ்சித்து காணிக்கை வாங்குறக்கூடிய இருக்குது. அதாவது நான் எப்பயுமே சபையில் பிரசங்கம் பண்ணுவோம். என்ன பிரசங்கம் பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாக பெந்தைக்கோஸ்தே ஊழியங்கள், இன்றைக்கி நான் ஒரு பெந்தைக்கோஸ்தே ஊழியக்காரனாக இருக்கிறதுனால தான் இதை நான் இப்படி பேசுகிறேன். சரிங்களா? பெந்தைக்கோஸ்தே ஊழியங்கள் இப்போ மெயின்லைன் சர்ச்சின்னு சொல்லக்கூடிய சபைகளை, சிஎஸ்ஐ சர்ச்சில் போயிட்டு காணிக்கை வாங்கி முன்னேறிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. டிஎல்சியில் சொல்லலை, ஆர்சி சபையில் சொல்லலை. ஆர்சி சபையில் பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய கோபுரங்களுக்கு, பெரிய பெரிய சபைகளாக இருக்குது. அங்கே பாஸ்டர் காரில் தான் வருவார். அங்கே பாஸ்டருடைய பிள்ளைகள் டாக்டருக்கு படிப்பாங்க, பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க. அவங்கள யாருமே இது வரைக்கும் என்ன பண்ணல, ஒரு பாஸ்டர் இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் பெந்தைக்கோஸ்தே திருச்சபை ஊழியர்களை நிறைய பேர் என்ன பண்ணுறேன்னா காணிக்கை வாங்கி முன்னேறிட்டோம். உண்மைதாங்க. இவங்க பெந்தைக்கோஸ்தே ஊழியக்காரங்களை பார்த்தாலே கொஞ்சம் ரொம்ப கொடுமையான ஒரு காரியம் இருக்கும். நான் சொல்கிறது எல்லாரையும் சொல்லலை, பொதுவாக நான் கிராமத்தில் ஊழியம் செய்கிறேன். கிராமத்தில் ஊழியம் செய்கிறதுனால என் பார்வையில் இருக்கிற சில ஊழியர்களை வைத்து தான் நான் பேசுகிறேன். ஒருவேளை நான் பேசுகிறது பெந்தைக்கோஸ்தே ஊழியர்கள்லாம் தான், இதை நீங்கள் கேட்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் திருத்திக்கலாம். ரொம்ப ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறாங்க, சில ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு பரிசுத்தமாக வாழக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் பிரச்சனைங்க, ரொம்ப கஷ்டத்தோடு போயிடுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இப்போ மக்களுக்கு நாம் ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணணும். ஆமீன், அல்லேலூயா. நாம் மக்களுக்கு ஆசீர்வாதத்தை போதிக்கிறவர்கள், மக்கள் நம்மளை நம்பி, ஆண்டவர் நம்மளை தான் பிரதிநிதியாக வச்சிருக்கிறார் அப்படின்னா என்னன்னாக்க, நம்மளை தான் பார்க்குறாங்க, ஆண்டவரை போல் நம்ம வச்சுருக்கிறார், ஆண்டவர் நமக்குள்ளே மறைந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ மக்கள் நம்மக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு வருவாங்க. சபைக்கு வரும்பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தருவார், மகிமையை தருவார், இந்த பூமியில் நல்லா வாழலான்னு சபைக்குள்ள மக்கள் வரும்பொழுது அவங்கக்கிட்ட நம்ம ஊழியக்காரங்க பேசுகிற காரியங்கள், கஷ்டம், வேதனை, சர்ச்சு கட்டணும், இடம் வாங்கணும், அதை வாங்கணும், இது செய்யணும் சொல்லி 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 மக்கள்கிட்ட கேட்குறது. அதனால் எல்லா மக்களுக்கு என்ன ஆச்சுன்னா, பாஸ்டர் நம்மளை நம்பி தான் வாழ்கிறாரு, பாஸ்டரே நம்மளை நம்பி தான் வாழ்கிறாரு. அப்போ பாஸ்டர்கள் ஊழியக்காரங்களே அதிகாரம் பண்ணக்கூடிய விசுவாசிகள் எழும்பிடுவாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஊழியக்காரன் கர்த்தருடைய ஊழியக்காரங்க, கர்த்தருடைய வேலைக்காரன், கர்த்தர் தான் நமக்கு லீடர், கர்த்தர் தான் நம்முடைய ஓனர், விசுவாசிகள் இல்லை. நிறைய இடத்துல சொல்லுவாங்க விசுவாசிகள் ஓனர், எஜமானன்னு சொல்லி வசனங்கள் சொல்லுவாங்க. ஓகே, என்னை பொறுத்தளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற நான், கர்த்தரை நம்பி இருக்கிற நான், என்னுடைய ஒரே ஒரு ஓனர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எனக்கு அவர் கொடுப்பார்,
அவர் முகம் நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்து வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அப்போ கர்த்தர் கொடுப்பார். மக்கள் கொடுக்கறது வந்து நீங்கள் எப்பயுமே வந்து பாஸ்டர் சொல்லணும், காணிக்கை வந்து நீங்கள் கர்த்தர் கொடுக்குறீங்க, பாஸ்டர்ல உங்கள் காணிக்கை பெட்டி சபையில் வைக்கப்பட்டிருக்கிறோம், காணிக்கையில் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்களாம் வந்து இப்போ வந்து இந்த காணிக்கை பாடல்லாம் எங்கள் சபையில் நாங்கள் பாடுறதே இல்லை. அதாவது ஒரு லாஸ்ட்டில் ஒரு பாட்டோ பொன்னையில் ஒரு பாட்டோ பாடி காணிக்கை போடுறவங்கெல்லாம் ஒரு பாட்டு பாடுவாங்க. காணிக்கை இல்லை இல்லை இல்லை, நாங்கள் காணிக்கைலாம் என்ன பண்ண மாட்டோம், கேட்குறதில்ல. அது ஒரு காணிக்கை பெட்டி இருக்கும் சபையில். இயேசுநாதர் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது, என் ஆண்டவர் இருக்கும்போது சபையில் காணிக்கை பெட்டி வைக்கப்பட்டது போல் ஒரு காணிக்கை பெட்டி இருக்கும். யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க போட்டுன்னு போகலாம், சபைக்கு வரவங்க போடலாம். அது வந்து யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்தி நாங்கள் கேட்குறதில்ல. அது அவங்க இருதயத்தில் கர்த்தருக்கு நேசித்து கொடுத்தா ஓகே. அதை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம், கர்த்தருடைய ஊழியத்துக்கு தான் பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி அநேக ஊழியங்களை நாங்கள் செய்து வருகிறோம். அல்லேலூயா. அதனால் தயவு கூர்ந்து இந்த காணிக்கையை கேட்குற நாம் எப்படி இருக்கணும், காணிக்கை கொடுக்குற மக்கள் எப்படி இருக்கணும், காணிக்கை வாங்குகிற ஊழியம் எப்படி இருக்கணுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அல்லேலூயா. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா காணிக்கை, இந்த காணிக்கை யார் இந்த காணிக்கையை கொடுத்தா, முதல்ல யார் இந்த காணிக்கையை கொடுத்தா, கொடுக்க சொன்னது யார், யார் கொடுத்தா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில், பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில், ஆதியாகமத்தில் 4ஆம் அதிகாரத்தில் தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். பாருங்கள், ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஒருவன் பேர் காயின், ஒருவன் பேர் ஆபேல். 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதாவது இந்த 2 பேர் பிறந்து வளர்ந்தவங்க, ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா விவசாயம் பண்ணுகிறார், விவசாயம் செய்கிறார். ஒருவர் வந்து ஆட்டு மந்தையை என்ன பண்ணுகிறார். இப்போ 2 பேருமே செய்கிறாங்க. செய்யும்போது அதில் வந்து காயின் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் சென்ற பின்பு, 3ஆம் வசனம் சொல்லுது 4:3, சில நாட்கள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தான். அல்லேலூயா. இது பணம் இல்லை, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறான். அந்த காலங்களில் பணம் இல்லை. தன் செய்யக்கூடிய விவசாயத்தில் முதல் பலனை அவன் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்குறான், ஒரு மகிமையை பார்க்குறான். ஒரு மகிமையை பார்த்த உடனே அவருக்கு யார் ஞாபகம் வருது, கர்த்தர் தான் ஞாபகம் வருது. இதை யாரும் சொல்லலை. ஆவியானவர் பாருங்க எவ்வளோ தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. உடனே அவனுக்கு கர்த்தர் வந்து ஞாபகம் வருது. உடனே தன் கனிகளை எடுத்துகிட்டு போயிட்டு கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறான், கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறான். இதை பார்த்துட்டு தான் தன் சகோதரனாகிய ஆபேல் என்ன பண்ணுறான், அவன் மந்தையிலே சிலைவற்றை எடுத்துகிட்டு போயிட்டு கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தான். அல்லேலூயா. இப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, இவனுக்கு யாரும் போதிக்கலை, இவனுக்கு யாரும் சொல்லலை, ஆனால் இவனுக்கு வந்த ஆசீர்வாதம், பொதுவாகவே உங்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பணம் வருது, ஒரு பொருள் வருது அப்படின்னா உங்களுக்கு சிந்தனைகள் எங்கே போகும்னா, நம்ம ஒரு வீடு கட்டலாம், ஒரு நகை வாங்கலாம், இல்லை ஜவுளி கடைக்கு போகலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை வேறு ஏதாவது பொண்ணுக்கு செய்யலாம், பையனுக்கு திருமணம் செய்யலாம், ஏதோ ஒரு காரியம் படிக்கலாம், மேல் படிப்பு படிக்கலாம்னு சொல்லிட்டு பணத்தை வச்சு நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் கர்த்தரை நேசிக்கிறவனுக்கு என்ன வரும் அப்படின்னா, அவனுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் முதல்ல ஆண்டவரை தான் பார்ப்பான். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் பாதத்தில் வச்சு முதல்ல ஜெபிப்பான், ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிப்பான் அந்த பணத்தை வச்சு. அவன் சொல்லட்டுங்களா, உங்களுக்கு கொடுக்குற பணம், உங்களுக்கு கொடுக்குற புகழ், உங்களுக்கு கொடுக்குற எல்லா செல்வங்களும் கர்த்தருக்குரியது, கர்த்தருக்கு தான் அது. எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கூட இல்லை, பரலோகம் எனக்கு கொடுத்துருக்கு, இன்றைக்கி ஒரு சபையை கொடுத்துருக்கு, ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கு, அது செய்வான், அவ்வளோதான். எனக்கு ஆண்டவர் உணவு, உடுத்த உடை, இருப்பிடத்தை கொடுத்து, நல்ல மனைவி பிள்ளைகளை கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பான், எனக்கு போதுங்க, அவ்வளோதான். கர்த்தருக்காக ராஜ்யத்தை கட்ட போகிறோம். இதுதான் கர்த்தரை நேசிக்கிற ஒரு தெய்வ மனுஷனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு நான் சொல்லுகிறது. அதனால் இங்கே காயினுக்கு யாருமே சொல்லலை, அவன் உள்ளத்தில் தோணுது. இன்றைக்கி யாருமே சொல்லாத, யாருமே கட்டாயப்படுத்தாத, யாருமே உங்களை தூண்டி விடாத உங்களுக்குள்ள ஆவியானவர் சொல்றது தாங்க காணிக்கை. உங்களுக்குள்ள ஆவியானவர் சொல்லணும் காணிக்கை. இதே நீங்க ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா, அங்க மெல்கிசேதேக்குக்கு என்ன பண்றாருன்னா, ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கிறார், இந்த 10ல் ஒரு பாகத்தை கொடுக்கிறார். இப்ப காயின் கொடுத்த ஒரு காணிக்கை, ஆபேல் கொடுத்த ஒரு காணிக்கை, இங்க தசமபாகத்தை கொடுக்கிறார். தசமபாகங்கிறது எங்கெங்க வந்துச்சு, யார் சொன்னா? அல்லேலூயா. கொடுக்கிறார். இப்போ ஆண்டவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, காயினை பார்த்தோன்னே, ஆபிரகாமெல்லாம் பார்த்தோன்னே ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஏக்கம் வந்துச்சு. என் பிள்ளைகள் எனக்கு எவ்வளோ முக்கியம் கொடுக்குறாங்க, என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க, அவங்க செல்வங்களை கூட பார்க்குற எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தன் ஊழியக்காரனுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எப்பயுமே, ஆண்டவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும். என்ன பிடிக்கும் அப்படின்னா, அவர்கிட்ட நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சு அந்த நேசம் அவருக்கு மட்டும்தாங்க. அவர் மேலே நீங்கள் அன்பு செலுத்திட்டீங்க, அப் அண்ட் டவுன் வாழ்க்கையை வாழ்ந்துடாதீங்க. அவர் மேலே நீங்கள் அன்பு செலுத்திட்டீங்க அப்படின்னா அந்த அன்பு அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனால தான் கர்த்தர் வந்து அந்த அன்பை எதிர்பார்க்குறார். இப்போ அவங்கள்ட்ட இந்த எதிர்பார்த்தது அவர் பணத்தையா, உங்களுடைய பொருளையா, நீங்கள் கொடுக்குற காணிக்கை அவர் எதிர்பார்த்து அவர் அதை பரலோகம் எடுத்துன்னு போய் இல்லை. நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கை வந்து
கொடுக்குற பொருளோ காணிக்கையோ வந்து அவர் மேலே வைக்கிற அன்பை என்ன பண்ணுது, விளங்க பண்ணுது. அவ்வளோ நேசத்தை விரிவுபடுத்துது. லவ், நீங்கள் அவன் மேலே வச்சிருக்க அன்பு அது என்ன பண்ணுது, மிக துல்லியமாக வெளிப்படுத்துது. அதுதான் ரொம்ப முக்கியம். காணிக்கை என்பது உங்களுடைய கண்ணோட்டத்தில் இல்லை, உலகம் பார்க்குற கண்ணோட்டம், பணம் காசு அதெல்லாம் இல்லை. காணிக்கை என்பது கர்த்தர் மேல் நம்ம வைக்கிற மிகப்பெரிய ஒரு அன்பு. அதனால தான் சொல்லுவாங்க இன்றைக்கி, அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பாருங்கள், நீங்கள் 10,000 கொடுத்தா 1,00,000 ரூபாய்க்கு வீடு கட்டலாம். கர்த்தருக்கு கொடுத்தாங்க, ஒரு பணத்தை கொடுத்தாங்க, ஒரு கல் வாங்கி கொடுத்தாங்க, அவங்க வீடு கட்டப்பட்டுச்சு. இதெல்லாம் ஏமாத்துற ஒரு வேலை. நான் சொல்லட்டுங்களே, பெந்தேகோஸ்தே ஊழியர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் நகை போடக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நகைலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நகையை எடுத்துகிட்டு வந்து உண்டியலில் போடுன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய இடங்களில் வஞ்சிக்கக்கூடிய சில காரியங்கள், இது செஞ்சால் கர்த்தர் அதை செய்வார், கர்த்தர் இது கர்த்தர் அப்படிலாம் இல்லைங்க. அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அவர் நியாயங்களையும் கட்டளையும் கீழ்ப்படிந்துனா உங்களை பாலும் தேனும் உடைய கானான் தேசத்தை கொடுத்தது போல் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். அப்போ காணிக்கை என்பது என்ன அப்படின்னா, காணிக்கை தர்ஷனபாகம் என்பது என்னென்னா, யாரோ சொல்லி ஃபுல் ஃபீட்லேருந்து ஒரு பாஸ்டர் உங்களை வழிகட்டாயமாக கேட்குறது அல்ல. அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பாஸ்டர்ஸ்க்கு, ஊழியக்காரனுக்கு பயந்து தான் காணிக்கை கொடுக்குறாங்க. ஊழியக்காரனுக்கு பயந்து இன்னைக்கு காணிக்கைக்கான பெரிய ப்ராசஸ் போயிட்டுருக்கு இல்லைங்க. உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறாரானால், ஊழியக்காரன் சொல்கிற கர்த்தர் உங்களை அழைத்திருக்கானா, உங்கள் தேவைகள் அத்தனையும் பரலோகம் பார்த்துக்கணும். அல்லேலூயா. உங்கள் தேவைகள் அத்தனையும் பரலோகம் பார்த்துக்கொள்ளும் என்பதை மறந்துடாதீங்க. தயவு கூர்ந்து செய்கிறேன், நீங்கள் அவர் முகத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய முகத்தில் நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விதமான மகிமையை தருவார். அப்போ காணிக்கை என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி காணிக்கை கேட்குறான்னு சொல்லிட்டு ஏங்க இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் பண்ண யாரும் நியாயத்திற்கு நமக்கு இல்லைங்க. நீங்கள் நடத்துகிற சபை, நீங்கள் நடத்துகிற ஊழியத்தில் இன்றைக்கி வந்து கர்த்தர் வந்து உங்களை வச்சு என்ன பண்ணுறதோ அதை செஞ்சுட்டு இருப்பார். எந்தோட பொருளோ காணிக்கையோ அல்ல. ஆனால் நான் நிறைய பிரசங்கத்தை கேட்கும்போது 1 கோடி ரூபா காணிக்கை, நிறைய பிரபலங்கள், நிறைய பெரிய பெரிய ஊழியர்கள் சொல்லக்கூடிய பிரபலங்கள் பேசக்கூடிய யூடியூப்லாம் நம்ம பார்க்கும்பொழுது என்ன நடக்குதுன்னா, இத்தனை லட்சம் காணிக்கை, உங்கள் என்ன சொல்கிறோன்னா சத்தம் இல்லாத காணிக்கை போடுங்க, உங்கள் ஜோல்ஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரசங்கத்தை நம்ம கேட்குறோம். அவங்கள குறித்து நம்ம பேசுவதற்கு இப்போ வரல. அதனால் வந்து வஞ்சிக்கிறதான இல்லை. காணிக்கை என்பது யாரையும் கட்டாயப்படுத்தி கேட்குறதல்ல, தனக்குள்ளேருந்து வர்றது. அந்த அன்பின் அடையாளம் தான் காணிக்கை. அல்லேலூயா. சரிங்களா? அதனால் பழைய ஏற்பாட்டுடைய காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய மக்கள் எல்லாமே காணிக்கை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தரை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம சைடில், நான் கிராமத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன். கிராமத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு தாய் வீட்டுக்கு ஒரு பெண் வருவாங்க. திருமணம் ஆகிட்டு போயிட்டு எத்தனை வருஷம் கழிச்சு, வருஷத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அந்த பெண்மணி வரும்பொழுது தன் தாய் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பெண் வந்த பிறகு வந்த உடனே அவங்களுக்கு தேவையான உபகாரங்கள், அதாவது புளி, மிளகாய்த்தூள், இந்த மாதிரியான உபகாரங்கள், அவங்க என்னென்ன பொருள் இருக்கோ அந்த அன்பு அப்படி அங்கே போய் அங்கே வாங்கி இங்கே வாங்கி தன் பெண்ணுக்கு ஒரு 2-3 பேகை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்து பணம் கொடுத்து அன்போடு அனுப்புவாங்க. எங்கே வாங்குவாங்க, எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் அவ்வளோ அன்பாக அந்த பொண்ணை பாதுகாத்து கொள்வாங்க. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, அன்பு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மேலே செலுத்துகிற அன்பு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதையும் செய்வீங்க. பார்த்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு 2 லட்ச ரூபா போட்டு படிக்க வைப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கான செலவுகள் அதிகமாக செய்வீங்க. ஆனால் ஆண்டவருக்கு செய்யும் பாருங்கள், ஆண்டவருக்கு செய்கிறதுக்கு யோசிப்பாங்க விசுவாசிகள். ஏன் ஊழியர்களும் யோசிப்பாங்க. ஆமாம், கேட்குற நம்ம யோசிப்போம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் மேலே அன்பு, உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் காரியங்கள் மேலே நீங்கள் அன்பு செலுத்துவதனாலே அந்த பிள்ளைகளுக்கு அதிகமாக செய்கிறீங்க. ஆண்டவர் மேலே அன்பு செலுத்தினா பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக ஊழியத்துக்கு நீங்கள் செய்வீங்க. அவ்வளோதான். அன்பு இருந்தால் நீங்கள் காணிக்கை கொடுப்பீங்க. அவ்வளோதான். அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் சும்மா வந்து ஒருத்தவங்க, நான்லாம் உண்மையாக சொல்கிறேன், காணிக்கைங்கிற செக்ஷனே எங்கள் சபையில் எடுத்துகிட்டோன்னு உங்கள்கிட்ட ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு சபையில் காணிக்கை கொடுத்தாங்க. எதனால் கொடுத்தாங்க அப்படின்னா, கர்த்தர் எனக்கு கொடுப்பாருங்கிறதுக்காக கொடுக்காதீங்க. எப்பயுமே கர்த்தர் எனக்கு இதை தருவார், காணிக்கை கொடுக்கலன்னா நம்மளை சபிச்சிருவார், வஞ்சிச்சுவாருன்றதுக்காக காணிக்கை கொடுக்காங்க. காணிக்கை எதுக்கு கொடுக்க போகிறீங்க? கர்த்தர் மேலே வைக்கிற அன்பினாலே கொடுக்க போகிறீங்க காணிக்கை. பாஸ்டர்ஸ் எப்படி போதிக்கணும், ஊழியக்காரங்களை எப்படி போதிக்கணும் அப்படின்னா, நீங்கள் காணிக்கை பற்றியே போதிக்காதீங்க. ஊழியக்காரர்கள் என்ன பண்ணாதீங்க, காணிக்கை பற்றி என்ன பண்ணாதீங்க, போதிக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரு விசுவாசிகிட்ட காணிக்கை வாங்கினீங்கன்னா அந்த விசுவாசிக்கு நீங்கள் கொடுக்குறவங்களாக மாறுங்க. விசுவாசி கொடுங்க. ஒரு காணிக்கை சர்ச்சில் ஊழியத்தில் ஒரு பெட்டி வச்சுருங்க. இன்றைக்கி பொதுவாக பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா கோயில்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியை வச்சிடறான், அவன் போட்டுன்னு போகிறான். ஏன் நாம மாத்திரம் இப்படி இருக்கிறோம்?
தயவு செய்து சொல்லுகிறேன், திருச்சபை மக்கள்கிட்ட காணிக்கை பற்றி பிரசங்கம் பண்ணாதீங்க, காணிக்கை பற்றி கேட்காதீங்க. கர்த்தர் ஏவினால், கர்த்தர் அவரோட உள்ளத்தில் பேசினால் அவங்க கொடுப்பாங்க காணிக்கை. அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை. நீங்கள் கேட்டு அவங்கள வஞ்சித்து அவங்கள்ட்ட எதையாவது பேசி நயவஞ்சகமாக பேசி வாங்குற காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால் பழையற்பாட்டில் அவர் மேலே செலுத்தின அன்பு அதுதான் காணிக்கையாய் மாறினது. அதனால தாங்க இன்னைக்கு காணிக்கை இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சபைக்கு பாஸ்டர் வந்தாருங்க, ஒரு சைக்கிளில் தான் வந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு பிறகு ஒரு வாகனம் வாங்கிட்டார், 2 வீலர் வாங்கிட்டார், அப்புறம் கார் வாங்கினார், அப்புறம் வீடு கட்டினார், அப்புறம் 2 மாடி ஏற்றிட்டார். சொல்லுவான், இது எங்கேருந்து தெரியுமா வருது? ஃபாரின்லேருந்து வருது. யார்? ஃபாரினர்ஸ் கொடுக்குறாங்க, வெள்ளைக்காரங்களாம் கொடுத்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க, ஃபண்டு வருதுங்க அவருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது இல்லைங்க, விசுவாசிகள்லாம் கொடுக்குற காணிக்கை வச்சு இந்த பாஸ்டர் முன்னேறிட்டார். ஆமாம், அவங்க சொல்லுவாங்க விசுவாசிகள் கொடுக்குற காணிக்கை வச்சு முன்னேறிட்டார். ஒன்று ஃபண்டு வருது நமக்கு. நான் கேட்குற ஒரு கேள்வி, அப்படி சொல்கிறவங்கள்ட்ட ஃபண்டு யாராவது வந்து வாங்கி கொடுங்களா? அல்லேலூயா. நாங்கள் ஊழியம் செய்ய ரெடியாக இருக்கிறோம், எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் அவ்வளோ பணத்தை போட்டு ஊழியம் செய்ய ரெடியாக இருக்கிறோம், யாராவது கொடுக்கலாம். மக்கள் என்ன கொடுத்துருவாங்க? ஏங்க இங்கெல்லாம் கிராமத்து சபைங்க. இதெல்லாம் நான் இருக்கிறது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுக்கா. இல்லை கிராமத்து சபை. இந்த சபையில் என்ன 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா, மிஞ்சி போனால் 100 ரூபா காணிக்கை போடுவாங்க. லட்சக்கணக்கெல்லாம் போடுறதே இல்லைங்க. மிஞ்சி போனால் ஒரு பாஸ்டருக்கு காணிக்கை 250 ரூபா 300 ரூபா தான் வரும். இந்த 300 ரூபா 400 ரூபா வாரத்துக்கு வச்சுக்கிட்டு அவர் பில்டிங் கட்ட முடியுமா? அவர் பெரிய ஆள் ஆக முடியுமா? அவரு ஏதோ பெரிய ஆள் ஆகுறாரு. நார்மலாக ஒரு லேபர், ஒரு கூலி வேலை செய்கிறவனே அவன் சம்பாரித்து ஒரு வீடு கட்டி அவனுக்கு தேவையான உபகாரங்களை பார்த்துக்கும் போது சர்வ வல்லவருடைய ஊழியத்தை செய்கிறவன் எப்படி இருக்கணும்? அதனால தான் நீங்கள் ஒரு புது சட்டை போட்டால் கூட, ஊழியக்காரன் புது சட்டை போட்டாலோ, ஒரு புது கார் வாங்கிட்டாலோ, இல்லை ஒரு புது விஷயம் பண்ணிட்டாலோ, இந்த காசெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே. ஆனால் நீங்கள் காணிக்கை வாங்குறது தப்பு இல்லை, காணிக்கை போடுறதும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்று செஞ்சுருக்கலாம், செஞ்சுருந்தீங்கன்னா உங்கள் பேர் என்ன இருக்கும்? மிகப்பெரிய இடத்துக்கு போயிருக்கும். ஆனால் இன்றைக்கி பாஸ்டர்ஸ் யாருமே அதை செய்யலை. நீங்கள் யோசித்து பாருங்கள், பல வருடங்களாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர்ஸ்கள், ஊழியர்கள் இதை செஞ்சீங்களான்னு மட்டும் பாருங்கள். உங்கள் சபையில் நீங்கள் மல்கியாவின் புத்தகத்துக்கு நம்ம திருப்பி கொள்வோம். பழைய ஏற்பாட்டில் காணிக்கை நிறைய இடங்களில் கொடுத்துருக்காங்க, நிறைய இடங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, குவியலாக வந்திருக்கு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் தசமபாகம் காணிக்கை என்று சொன்னாலே ஒரு காரியத்தை சபை மென்ஷன் பண்ணிக்குது. என்ன பண்ணிக்குது அப்படின்னா, மல்கியாவின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம், அந்த 3ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாங்க, 8, 9 வசனங்களை என்ன பண்ணுறாங்க, வாசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த 8, 9 வசனம் தாங்க அந்த காணிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்குது. என்னை பொறுத்து எனக்கு தெரிஞ்சு இதை சொல்கிறேங்க. எத்தனை பேருக்கு என்னுடைய நிறைய தெரிஞ்சு உங்களுக்கு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்கள் என்னை வஞ்சித்தீர்களே, எதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்றார்கள். தசமபாகத்திலும் காணிக்கையிலே தானே அப்படின்னு சொல்கிறார். தசமபாகத்திலையும் காணிக்கையிலையும் என்னை வஞ்சித்தீர்கள். அப்போ வஞ்சித்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் வஞ்சித்தீங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய ஏக்கம் என்னன்னா, என் புள்ள என்கிட்ட தான் வருவான். நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணம், பொருள் எல்லாத்தையும் எதையும் மறைக்காதீங்க. கர்த்தருக்கு வந்து என்ன பிடிக்காதுன்னா, மறைக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஏங்க நீங்கள் காணி கொடுக்குறது அப்படியே பரலோகம் போயிட போகுது. கர்த்தருக்கு மறைக்கிறது பிடிக்கவே பிடிக்காது, வஞ்சிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் என்ன பண்ணீங்க, நைஸாக வஞ்சித்து வைக்கிறீங்க. நீங்கள் கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஆரம்பத்தில் விசுவாசிகள் கர்த்தர்னு இருந்திருப்பீங்க, ஊழியக்காரங்க ஆண்டோர்னு ஊழியம் போயிருப்பீங்க. கொஞ்சம் நாளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிசாசால் வஞ்சிக்கப்படுறீங்க. கர்த்தருக்கு இவ்வளோ கொடுக்கணுமா, அவ்வளோ கொடுக்கணும், நீங்கள் எல்லாத்தையும் கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தர் 100 மடங்கு தர ஆசீர்வதிக்க உள்ளது. ஏன்னா அவரை பற்றி எனக்கு ரொம்ப தெரியும். என் ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இங்கே என்னடா வஞ்சித்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், அங்கே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லாருமே நீங்கள் வஞ்சித்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பாருங்கள். அந்த தசமபாகமும் காணிக்கை எது கேட்குறாரு அப்படின்னா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படிக்கு தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாங்க. இப்போ எதுக்கு இந்த காணிக்கை, தசமபாகம்? என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாகும்படியா. இப்போ ஆகாரம் மீன் உணவு, போஷிக்கப்படுறது.
என் ஆலயத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போஷிப் நடக்கப்பட வேண்டும். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகினே இருக்கணும். என் ஆலயத்துக்கு வரவர்கள் திருப்தியாய் ஆகாரம் சாப்பிடணும், ஆசீர்வதிக்கப்படணும். என் ஆலயத்திலேருந்து நிறைய என்ன பண்ணணும், வெளியே போகணும். இன்னைக்கு ஒரு என்ன சொல்லலாம்னா, ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை, ஒரு மழை வந்துடுச்சு. ஒரு 4 நாள் என்ன பண்ணுது, அடிச்சு மழை பெய்யுது. நம்ம பக்கத்தில் இருக்க கிராமங்கள், இங்கே சென்னையிலேயே நம்ம சிதம்பரம்னா சென்னையிலேருந்து உதவி செய்ய வருவாங்க. நம்ம இருக்கிற சிதம்பரத்தில் இருக்க எந்த ஒரு பாஸ்டரும் என்ன பண்ண மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. இப்போ என்னை பொறுத்தளவுக்கு எனக்குள்ள இருக்கிற சில ஆதகங்களை உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நாம ஊழியம் செய்யக்கூடிய பாஸ்டர்ஸ்மார்கள் நீங்கள் நான் என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, என்ன செய்யலாம், பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணலாம், பக்கத்தில் ஊரில் போயிட்டு முதல்ல ஒரு சின்ன ஒரு சாப்பாடு செஞ்சு ஒரு 100 பார்சல் பண்ணி பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கு கொடுங்க. ஒரு விபத்து நடக்குது, அவங்கள போய் ஒரு மெடிக்கல் செலவு பாருங்க. ஒரு ஆக்சிடென்ட், ஒரு வீடு எரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு போய் புது ட்ரெஸ் உடைகளை கொடுங்க. இப்படி நல்ல காரியங்களை நீங்கள் உங்கள் சபை மூலமாய், சபையில் இருந்து அப்போ நீங்கள் உங்கள் சபைகிட்ட சொல்லலாம், நாம் இந்த மாதத்தில் நம்ம சபையில் இவ்வளோ உதவிகளை நம்ம செஞ்சுருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஏன் நான் தசமபாகம் காணிக்கை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் சொல்லலாம், சபை பாஸ்டர் சொல்லலாம், நம்ம ஊழியத்தின் மூலமாக இத்தனை பிள்ளைகளை நாங்கள் படிக்க வச்சுருக்கோம், இவ்வளோ பேருக்கு நோட்டு புக் வாங்கி கொடுத்துருக்கோம், இத்தனை பிள்ளைக்கு என்ன பண்ணுறோம், உதவி செஞ்சுருக்கிறோம், ரைஸ் வாங்கி கொடுத்துருக்கோம், ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்குறோம், இப்படி நற்காரியங்களை செய்திருக்கிறோம். எப்படி செஞ்சோம் அப்படின்னா, நீங்கள் விசுவாசிகளாகிய நீங்கள் கொடுக்குற காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் வைத்து நாங்கள் இத்தனை காரியங்களை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது கொடுக்குறவங்களுக்கு என்ன வரும்னா, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஆகா, நம்ம பாஸ்டர் எப்படிப்பட்ட பாஸ்டராக இருக்கிறாரு, சூப்பராக நம்ம கொடுக்குற காணிக்கை வச்சு அப்படி என்ன பண்ணுறாரு, அநேக உதவிகளை செய்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் என்ன பண்ணுவாங்க, கொடுக்க வாஞ்சி உள்ளவர்களாய் மாறுவாங்க. ஏமாத்துறதுக்காக இல்லைங்க, அவங்கள கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக. அப்போ இந்த சபை, நீங்கள் இருக்கிற சபை என்னன்னா, இந்த உதவிகளாக செய்யும்போது அநேகர் உங்கள் சபைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆத்துமாதத்தை சீக்கிரம் செஞ்சிடலாம். அல்லேலூயா. ஆத்மாவத்தை சீக்கிரம். ஆனால் உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, இவர் நல்ல பாஸ்டருங்க, இவர் எங்கள் கிராமத்துக்கு என்ன பண்ணுறாரு, இவ்வளோ உதவிகளை செஞ்சுருக்கான்னு மற்றவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த பேர் வருமா, ஏமாத்துற பாஸ்டர் வீடு கட்டிட்டார் அப்படின்னு காணிக்க வாங்கி ஏமாத்துறான்னு வரவே வராது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இங்கே ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படியாக உங்களுடைய தசம பாகங்களே. அப்போ உங்கள் சபையில் என்ன உண்டாகணும், ஆகாரம் உண்டாகணும், அநேகருக்கு உதவியான சபையாய் மாறணும். ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு திருச்சபைன்னு சொல்லுவாங்க. ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு பேங்க்கு, ஒரு சம்மந்தப்பட்ட எல்லா, ஒரு வியூ ஆஃபீஸு, ஒரு ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படிலாம் இருக்கும்போது ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு திருச்சபை என்று சொன்னால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போ திருச்சபை வருவது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இன்றைக்கி உங்கள் ஊரில் ஒரு திருச்சபை வருதுனாலே அலண்டு ஓடுறான். நம்ம ஏரியாவில் திருச்சபை, ஐயோ இவங்க எப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க. இன்றைக்கி எல்லாரும் திருச்சபை வரவேற்கணும், திருச்சபை சுவை உள்ளதாய் மாறணும், திருச்சபைகள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதாய் மாறணும், டேஸ்ட் உள்ளதாய் மாற்றுங்க சபைகளை, ஊழியர்களை. இதை கேட்குற விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியத்தை ஆரம்பிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறவங்களும் சரி, சும்மா ஏங்க காலத்தை கூட்டிகிட்டு இன்றைக்கி ஊழியம் செய்கிற நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், இதை கேட்பீங்க அப்படின்னா சும்மா ஊழியம் செஞ்சுட்டு இருக்காதீங்க. ஊழியம் செய்யறதுக்கு உங்களால் முடியலையா, ஊழியம் செய்ய தெரியலையா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு வேலைக்கு போங்க, யாராவது ஒரு ஊழியக்காரனை சப்போர்ட் பண்ணுங்கள், வேலைக்கு போய்ட்டு. ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஊழியக்காரனாகி உங்களை இப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த தசமபாகம் காணிக்கை சபையில் ஆகாரம் உண்டாகும்படியாக தான் கொடுத்துருக்கிறாரு. அப்போ மகிழ்ச்சி ஆண்டவருக்கு. ஆண்டவரை பற்றி என்ன பண்ணோம், ஆண்டவரை நம்ம என்ன பண்ண புகழ்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிற ஒரு ஊழியக்காரனாக நீங்கள் நானும் இருக்கணும். பழைய ஏற்பாட்டு சபையில் காணிக்கை இதை தான் சொல்லுது. அதனால் காணிக்கை என்பது நீங்கள் சொல்லும் பொழுது தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், காணிக்கை என்பது பணம் இல்லை, அன்பு மாத்திரம்தான், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய அன்பு. இப்போ இந்த அன்பு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பணம் பெருசாகவே தெரியாது. என்னைக்கு பணம் உங்களுக்கு பெருசாக தெரியுதோ அப்போ தேவ அன்பு உங்களுக்கு சின்னதாக தெரியும். அதனால தான் உலகமாக உன்னதமானு கேட்டால் உன்னதத்தை மட்டும் தேடணும். இன்றைக்கி எல்லா விசுவாசிகளும் பார்த்தீங்கன்னா, விசுவாசிகள் பணத்து மேலே அவ்வளோ ஒரு தாக்கம். ஆனால் ஒரு நல்ல தேவ மனுஷன், நல்ல விசுவாசி பணத்தை நேசிக்க மாட்டான், கர்த்தரை நேசிப்பான். பணம் அவனுக்கு காலுக்கு கீழே குப்பையாய் மாறுங்க. அல்லேலூயா. இது கேட்குற உங்களை கர்த்தரை ஆசீர்வதிப்பா. இன்னிலேருந்து நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துங்க, ஆண்டவரை நேசிங்க. அதிகமாக நேசிக்க கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாக்கி பண்ணுவான். இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன். அது சிலர் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டில் தாங்க தசமபாகம் காணிக்கலாம், புதிய ஏற்பாட்டில் ஏதுங்க தசமபாகம் காணிக்கை? புதிய ஏற்பாட்டில் ஏது தசமபாகம் காணிக்கை? ஆமாங்க, புதிய ஏற்பாட்டில் ஏதுங்க தசமபாகம் காணிக்கை? நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, தேவன் மேலே அன்பு செலுத்துகிறவர்கள். புதிய ஏற்பாட்டில் ஆதி சபையில் நடக்கிற ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களை சொல்லிட்டு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் கேளுங்க. அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். பாருங்க, 42 விசுவாசிகள் எல்லோரும் முதல் சபை, முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள்.
ஆண்டவரை சொந்த ரட்சகராயிட்டு கொண்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவங்க சொல்கிறாங்க. பாருங்க, விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவருக்கொருவருக்கு தேவையான விற்று ஒருவருக்கு தேவனுடைய அவைகளுடைய எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலும் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லை இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். கபடமில்லாத இருதயத்தோடு மகிழ்ச்சியோடும் இன்னசென்ட் பீப்புளாக வாழ்ந்தாங்க. யாருக்கும் என்ன இல்லை, பெரிய சொத்து இல்லை. நான் சொல்லுவேன் எப்பயுமே, இன்னைக்கு பிரச்சனையே என்னன்னா பணக்காரனாக இருக்கான், ஏழை ஏழையாகவே இருக்கான். அதுதான் பிரச்சனை. கர்த்தருடைய ஆட்சி வந்து அப்படி இல்லை. இந்திய தேசத்தில் இப்போ யாருக்கு பேசலாம்? மோடி சொல்லலாம். மோடி அவர் தானே மினிஸ்டராக இருக்கார், அவர் சொல்லலாம். பிரதமராக இருக்கிறாரு, அவர் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க, எல்லா சொத்தையும் என்ன பண்ணுங்க, பங்கு போடுங்க. எல்லா சொத்தையும் வாங்கி எல்லாருக்கும் பொதுவாக கொடுத்துடணும். ஒரு இந்திய குடிமகனுக்கு 2 ஏக்கர் நிலமா, எல்லாருக்கும் 2 ஏக்கர் நிலம், 10 சென்ட் இடமா, எல்லாருக்கும் 10 சென்ட், எல்லாருக்கும் ஒரே வீடு, எல்லாருக்கும் ஒரே ஜுவல்ஸ், எல்லாருக்கும் ஒரே காரியம், ஒருத்தன் கார் வச்சு எல்லாம் காரு, எல்லாம் சமநிலையாயிட்டா இங்கே போட்டி பொறாமைன்றதே இருக்காதுங்க. அல்லேலூயா. கபடம் இல்லாதவனா மாறிடுவான், இன்னசென்ட்டாக மாறிடுவான், கபடம் இல்லாதவனா மாறிடுவான். இன்னைக்கு சபைக்குள்ளேயே இந்த உன்னஸ் இல்லை. சபைக்குள்ளேயே உயர்ந்தவன் பெரியவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை வித்தியாசம் நிறையா இருக்கு. கொடுக்குறவன் கொடுக்காதவன் ஏகப்பட்ட பிரிவினையை சபை உண்டு பண்ணி வச்சிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து அன்னைக்கு ஆதி சபைக்கு சொன்னதை பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன இல்லை, எல்லாம் பொதுவாக வச்சு ஆரம்பிச்சாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்படி ஒரு நாட்கள் வருமா ஆண்டவரே என்று சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை என் ஆண்டவர் கொண்டு வருவாரானால் கர்த்தரை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ பொதுவாக வச்சு அனுபவிக்கும் போது அங்கே என்னன்னா கபடமில்லாத இருதயம் தேவனை என்ன பண்ணுறாங்க, எப்பொழுது தேட ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவது கர்த்தர். அப்போ தயவு வந்துச்சு, ஜனங்கள் எல்லாருமே தயவு பாராட்டினாங்க. அப்போ அன்னைக்கு சொத்து பத்தெல்லாம் பெருசாகவே யோசிக்கல. அதுக்கு காரணம் நிலங்களை பெருசாகவும் யோசிக்கல. காரணம் அதுக்கு மேலே ஒரு அன்பு, கர்த்தருடைய அன்பு. கர்த்தர் மேலே வச்ச அன்பு தாங்க அது பெருசாக தெரியல. உண்மையாகவே ஒரு மனிதன் கர்த்தர் மேலே அன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா பணம் காசு தான் பெருசாகவே தெரியாது. எதுவுமே பெருசாக தெரியாது. எந்த விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்க மாட்டான். அதான் யோபு போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு போயிட்டே இருப்பான். இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பெரிய பந்தா பண்ணுறது, பெரிய பெருமடிச்சுக்கிறது, பெரிய ஒரு சின்னனா அப்படியே துக்கமுகமாகவே இருக்கிறது இல்லைங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ளா இருக்கிறார். எதை குறித்து கவலையப்பட மாட்டேங்க. கர்த்தர், அதாவது நான் எப்பயுமே ஆண்டவர் எனக்கு சொல்லுவார், கிறிஸ்தனுக்கு ஜீவன் சாவினுக்கு ஆதாயம் என்று சொல்லுகிற விசுவாசிகளாய் மாறுங்க, ஊழியக்காரனாய் மாறுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்களையும் என்னையும். அப்போ பாருங்க, அப்போ அந்த 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் லாஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 34 வருஷம் நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்கப்பட்ட கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனுக்கு தேவையான தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் குறைவு இருந்ததில்லை, ஒருவனுக்கும் குறைவே இல்லை, எல்லாருக்கும் பொதுவாக வச்சாங்க. இப்போ திருச்சபையில் இருக்கிற எல்லாருமே பொதுவாக வாழ ஆரம்பிங்க, கபடம் இல்லாமல் வாழலாம். ஆதி திருச்சபைக்கு நாம் திரும்புவோமா? ஆதி சபைக்கு திரும்புவோமா? உண்மையாகவே நாங்கள் ஆதி சபைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆதி சபையில் எப்படி மக்கள் வாழ்ந்தாங்களோ அதை போல் வாழணுங்கிற நோக்கம் எங்களுக்குள்ளே வரணுங்கிறத, எல்லா சபைக்கும் வரணுங்கிறத உங்களுக்கு சொல்லுகிறோம். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று பாருங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா தனக்கு உண்டான நிலத்தையும் விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தாங்க. தனக்கு உண்டான கிரயத்தை விட்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் அனனியா சப்பீரால் மட்டும்தான் அந்த கிரயத்தை வஞ்சிக்கிறாங்க. கிரயத்தை வஞ்சிக்கும் போது கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளாகுறாங்க, அதாவது மறைக்கிறாங்க. எப்பயுமே இப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இவங்க மறைச்சாங்க? ஆண்டவர் மேலே அன்பு இருக்கிறவங்க கிரயத்தை கித்து வச்சாங்க. இவங்க அவங்களுக்கு மேலே ஆண்டவர் மேலே பயம் இல்லை, அன்பு இல்லை. கர்த்தர் ஒன்று சொல்லட்டுங்களாங்க, நாம் எல்லாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ண ஜீவனையே கொடுத்தார். நமக்காக தன் ஜீவனே கொடுத்த ஆண்டவர். நான் சொல்லட்டுங்களா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுங்களா, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் உமக்கு அதிகாரம் உண்டு ஆண்டவரே. என்னைக்கு வேணாலும் நான் உம்முடைய பிள்ளையப்பா, உமக்காக மட்டும்தான் வாழ்வேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று சொல்லியிருக்கான். இந்த காணிக்கையை பற்றி யார் பேசினாலும் கண்டுக்காதீங்க. காணிக்கை பற்றி யார் சொன்னாலும் என்ன பண்ணாதீங்க,
கேட்காதீங்க. காணிக்கை என்பது யாரும் சொல்லி வாங்குறதில்ல, யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல, யாரும் முகத்தையும் பார்க்காதீங்க, கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை மட்டும் கர்த்தர் ஏற்படுத்துவான்னு பார்க்குறீங்களா? தயவுசெய்து இந்த காணிக்கை என்பது கர்த்தரால் வருவது. இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரிங்க. நிறைய ஊழியக்காரங்களை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ காரியங்கள் இருக்குது. தயவு செய்து எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசியிருப்பார். காணிக்கை நீங்கள் கொடுக்கணுன்னா சும்மாவும் கொடுத்துட முடியாதுக்கு. ஆண்டவர் மேலே அன்பு வைத்தா மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவர் சமூகத்தில் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையிலே உங்களுடைய வசனத்தை சில காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளோடும் பேசியிருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் நமக்கு சித்தமானால் அநேக காரியங்களை குறித்து தெளிவாய் நாங்கள் பேச, தெளிவாய் ஆண்டவரை தியானம் பண்ண, இன்னும் இந்த காணிக்கை குறித்தோ அல்லது ஒவ்வொரு காரியத்தை குறித்து வேதத்திலிருந்து நாங்கள் அதை அறிந்து பேச எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. தொடர்ந்து அதுக்கான ஞானத்தையும் கிருபை எங்களுக்கு தாங்க. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அவருடைய எல்லைகளை விரிவாக்கி ஆண்டவர் அவருடைய என்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வழி நடத்தும் மாறுனாதா நீர் சீக்கிரம் மாறும். நீர் உங்களுடைய வருகைக்குள்ளாக நாங்கள் நம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே பறைசாட்டுகளுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும் பலப்படும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.